ஆன்மீக செம்மல் ஜெயபிரதீப் அவர்கள் தேனி மாவட்டம் தந்த ஜல்லிக்கட்டு நாயகர் ஐயா OPS அவர்களின் தவ புதல்வர். புரட்சி தலைவி அம்மாவின் அன்பையும் கருணையையும் தன் நெஞ்சில் சுமந்து தன் தந்தை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் 3 முறை புரட்சி தலைவியின் அன்பால் முதல்வராக வலம் வந்தவர். அவரின் மகனாக இருந்தும் துளி கூட அதிகார அரசியலில் ஈடுபடாமல் தனக்கு என்று ஓர் வழி, அது ஆன்மீக பணி என்று ஏழைகளுக்கு தன்னால் முடிந்தவரை தன் சுய வருமானத்தில் உதவி செய்து வருகிறார். தன் சொந்த மாவட்டம் மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் உதவி தேவைப்படுவோருக்கு தேடி சென்று உதவி செய்வதும் இவரின் இயல்பான குணமாகும். புரட்சி தலைவரை முழுவதும் ஆராய்ந்து அறிந்த ஒருவரால் மட்டுமே இது சாத்தியம். இவர் வாரிசு அரசியல் செய்யவில்லை. அப்படி நினைத்திருந்தால் என்றோ கழகத்தில் தன் தந்தையின் அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையானதை வாங்கி இருக்கலாம். திமுகவில் உள்ளவர்கள் போல வாரிசுகள் திணிக்கப்படவில்லை. புரட்சி தலைவி அம்மாவின் இறப்பிற்கு பிறகு அவரை தன் தாயாக நினைத்து அவருக்கு ஆண்டுதோறும் திதி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் முதல் ஏழை எளியோர் அனைவருக்கும் உணவு கொடுத்து அவர்களின் பசியாற்றி வருகிறார் என்றால் அது மிகையாகாது. தொண்டர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இவர் தன் சீரிய முயற்சியில் தினம்தோறும் அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடம், புரட்சி தலைவர் MGR அவர்களின் நினைவிடம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவிடங்களில் சப்தம் இல்லாமல் மலர்களால் அலங்கார பணியை மேற்கொண்டு மாபெரும் பணியை செய்து வருகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை தன் அம்மாவாக தொண்டர்கள் நினைப்பது போல அவரும் நினைத்து கொண்டு தன்னை அம்மாவின் வாரிசாக உருவாக்கி கொண்டுள்ளார் என்பது அதிமுகவில் உள்ள உண்மையான தொண்டர்களின் கருத்து.